ரேடியோ கொஞ்சம் போட ஆரம்பம். அதெல்லாம் முடியாது. அவ்வளோ தூரம் போனோம், போகிற வரைக்கும் போர் அடிக்கும், அது வரைக்கும் பாட்டு கேட்டு போகலாமா? ஏங்க பேஷண்ட் இருக்கும்போது ரேடியோலாம் போடக்கூடாதுங்க. அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல சத்யா. சும்மா ஸ்கேன் எடுக்க தானே போகிறோம், பாட்டு போகணும். உங்களுக்கு ஒரு இடம் சொன்னால் தெரியாதா? சார் ஒரு நிமிஷம், என்னாச்சுன்னு தெரியலையே. சார் என்னங்க, ப்ரீத் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார். பரவாயில்லையா? கையை மடைக்கோங்க. விடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். விடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன், விடுங்க. கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிறேன், இருங்க. நான் பிடிச்சிக்கிறேன், பரவாயில்ல, இருங்க. வண்டிடுறா, போலாம். உட்காருங்க. ஏன், எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். சத்யா, உன் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பியா மாட்டியா? சொல்லு. 1, அந்த ஆள் என்ன சொன்னாலும் நீ நம்பக்கூடாது. 2, அந்த ஆள் நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறான். 3, அந்த ஆளை இங்கேயே கலட்டி விட்டு போகிறதான் நமக்கு நல்லது. என்ன சொல்கிற? நீ எப்படி போடா சூப்பர் சேட்டா, நான் என்ன சொல்றது? பர்சனல் வேலையா இருக்கேன், நாளைக்கு காலையில வந்து பார்க்குறேன்னு சொல்லு. டாக்டர் பிஎஸ் புரோன் டாக்டர் பிரசன்னா ரெஃபர் பண்ணாரு. க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, சிடி அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேஷண்ட் காலையிலேருந்து ட்ராவலிங்லேயே இருக்காரு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் டாக்டர். நீங்கள் யார்? இஎம்டி டாக்டர். டாக்டருக்கு விஷ் பண்ணணும்னு தெரியாதா? சாரி டாக்டர். பேஷண்ட் எங்க? வெளியே இருக்காரு டாக்டர். போய் வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சார் வரும்போது ஒரு டைம் வாமிட் பண்ணார். எமிசெட்டும் பேனும் கொடுத்தேன். வீசிங் இருந்ததால் டெரிஃப்ளின் ஒரு ஆம்பியூல் கொடுத்தேன். பிபி அண்ட் இசிஜி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எம்டி தானே? ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாது. பேஷண்ட்டை கொண்டாந்து சேர்த்துட்டீங்கல்ல, போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். வெளில இருக்கேன் சார். கை மேலே தூக்குங்க. நாக்க நீட்டுங்க. வாய மூடுங்க. உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணுது? உங்களை தான். அதுதானமா அவர் சொல்ல வந்தார். அவர் என்ன உங்களுக்கு எப்படி வைத்தியம் பார்க்கணுமா சொன்னார்? நேற்றுலேருந்து என் கூட வந்திருக்காரு. என் உடம்புக்கு என்ன பண்ணுச்சு, என்ன மருந்து மாத்திரை கொடுத்தேன்னு சொல்ல வந்தார். அதை 2 நிமிஷம் கேட்டுருக்கலாமே. நீங்கள் மனசில் தானே பார்க்குறீங்க, மிருகங்களுக்கு இல்லையே. ஒரு பேஷண்ட் எப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? சிஸ்டர், இதை அட்மிஷன் போட்டு அப்சர்வேஷனில் வைங்க. நீங்கள் சொன்ன மனுஷங்களை பார்க்குற டாக்டர் நாளைக்கு காலைல வருவார், அவர்கிட்டே பார்த்துக்கோங்க.
என்னாச்சு? என்ன சொன்னாங்க? டாக்டர் அப்சர்வேஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷனா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல? அப்புறம் டாக்டர்கிட்ட வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இங்கே வந்து சந்தக்கடை மாதிரி கத்துனா யார் சந்தகரமாக கற்றுனா உங்கள் டாக்டரா? சிஸ்டர் நீங்கள் போங்க சிஸ்டர். அப்படி உள்ளே போய் என்ன தான் பண்ணீங்க? நமக்கு இது ஹாஸ்பிட்டல் வேணாம் சத்யா, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். ஏன்? அந்த டாக்டருக்கு பேஷண்ட் எப்படி நடந்துன்னு தெரியல சத்யா. உங்களுக்கு மட்டும் டாக்டர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? போங்க உள்ளே போங்க சார். போங்க சார். இப்போ பேஷண்ட் கூட யார் இருக்க போகிறது? அவங்க பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காரு. ஓகே. ரொம்ப யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. சார் என்னாச்சு சொல்லுங்க, ஏன் வெளியே வந்தீங்க? என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. எங்க அப்படிலாம் போகக்கூடாது சார். சரி நீங்கள் படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க சார். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கனால சரி சார். காலையில் டாக்டர் வந்துருவாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். அப்படிலாம் போகக்கூடாது சார். என்ன சார் என்னை பார்த்தா லுக்கமாக இருக்கா? என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரன் நினச்சிங்களா? நீங்கள் வானா வரதுக்கும் போனா போகிறதுக்கும் நீங்கள் வச்சாதான் நான் உங்களை என் வண்டியில் ஏற்றுறது தப்பா சார்? பெரிய மனுஷன் போனா போதுன்னு பார்த்தா ஒரேடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. நானும் பார்க்குறேன் காலையிலேருந்து யாரும் வரலையே. சைக்கோலாம் பார்க்க எவனும் வரமாட்டான் சார். உடனே உங்கள் பையன் இப்போ ஃபோனை போட்டு வர சொல்லுங்க சார். இப்போ இங்கே உங்கள் பையன் வந்தாலும் சார் வாயை திறந்தா பொய் சார். அப்படி பையன் இருக்கானால அதுவும் பொய்யா சார்? எனக்கு உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம் சார்? உங்க பையனுக்கு இப்போ ஃபோனை போட்டு வர சொல்லுங்க சார். இப்போ உங்க பையன் இங்க வரணும் சார். சார் உங்க பையன் வந்தா என்ன வரனா எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நான் போறேன் சார். நீங்க என்னமா பண்ணுங்க, எங்கேயா போங்க, நாசமா போங்க சார். சார் என்னதான் சார் உங்க பிரச்சனை? உங்க உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். 6 மாதம் ஒரு கஷ்டம்னு சொன்னாங்க.